ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு பாலக்கீரையை வச்சு சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்டியான மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் முதல்ல பார்த்துடலாம். மீடியம் சைஸில் ஒரு 3 உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி பழம் பெருசாக இருந்தால் 2, சின்னதாக இருந்தால் 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு பாலக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 வரமிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதுதாங்க தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் காஞ்சதும் அதில் தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடலாம். அது நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட 3 வரமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. திரும்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்தோன்னா ஒரு பாதி அளவு வெந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை இதோடு சேர்த்துக்கலாம்.